ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது, ஸ்பாட்லைட்டுக்கு நான் வந்தாலே விஜய்க்கு ஸ்பாட் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வைக்கலைங்க ஸ்பாட்டு. இப்போது அவர் கூட வாழ்ந்த மனைவியே ஸ்பாட் வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் அதுக்கு இவங்க பல கதைகள் பின்னாடி திமுக இருக்குது, டிஎம்கே, உன் வீட்டு பிரச்சனைலாம் உள்ளுக்குள்ளார பூந்து பண்ணுறது திமுகவாக இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொல்கிறாங்க. கூக்கா செல்வம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தப்போ அந்த இறப்புக்கு சங்கீதா மட்டும் தனியாக வந்தாங்க, விஜய் மனைவி அப்படின்னு சொல்லி அங்கே பேசிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி விஜய் தரப்புலேருந்து இப்போ ஒரு வீடியோ கூட வந்திருக்குது. யார், நம்ம ஜெகதீஷ் அவர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவே வந்திருக்கு. ஸ்ரீராம்னு ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு. அது கீழே கமெண்ட்டு, அதுதான் மாமா பையன் ஜெகதீஷோட வேலை, புரியுதாப்போ அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாப்புல, விஜயோட ஒய்ஃபை பற்றி எதுவும் தப்பாக எழுதிடாதீங்க, ஆனால் விஜய் கூட இருக்கிறோம் ஸ்டாண்டு, இது பின்னாடி திமுக இருக்குது, வி ஸ்டாண்டு தளபதி, வி ஸ்டாண்டு விஜய் அப்படின்லாம் ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணுங்கள், பெரிய லெவலில் வைரல் ஆக்குங்க, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இல்லாத திமுகவை நீயும் பொண்டாட்டியும் பிரியறதுக்கு எப்படா திமுக பின்னாடி வரும்? உங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடில் அதான் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2021 எங்களுக்குள்ளார டிஸ்பியூட் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் அதை போன டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவகாரத்து கோரி அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த இது இப்போ தான் ஃபைல் எடுத்து கொள்ளப்பட்டதுனால இப்போ நேற்று 2 நாளாக அரசியல் வட்டாரத்துலேயும் சரி, சினிமா உலக வட்டாரத்துலேயும் பரபரப்பாக இருக்குது. இந்த தருணத்தில் எனக்கு ஒரு நண்பர் வடபழனியில் சின்னதாக பங்க் ஷாப் கூடவே பேப்பர் விநியோகம் பண்ணுற ஒரு நண்பர் ஃபோன் போட்டு, தலைவா நீங்கள் சொன்னது நடந்துச்சு தலைவா, 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னீங்களே தலைவா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, ஒரு திரிஷாவுக்கு கார் வாங்கி கொடுத்தது, திரிஷாவுக்கு இவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு எல்லாம் அப்போவே திரிஷா அவர் கிட்டத்தட்ட மேரேஜ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியில் வந்தது. நம்ம தெரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நமக்கு பிடிக்கலங்கிறனால அபாண்டமாக பேசக்கூடாது, அரசியலுக்கு வந்துட்டதுனால அப்படின்றதுனால நான் அதை ரொம்ப வெளிப்படையாக பண்ணல. ஆனால் இந்த தகவல் கசிந்தது முதல்ல நமக்கு தெரியும். அப்போவே நான் அதை பூடகமாக சொன்னேன். ஆனாலும் நான் சொன்ன மாதிரியே தாய் மாமாவை, தந்தையை, தாயை, இன்றைக்கி தாரத்தையும் சரியாக பார்த்துக்காத ஒருத்தர் எப்படிங்க அவங்க எல்லாருக்கும் தலைவராக இருக்க முடியும்? ஏதோ சில பேருக்கு தாய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் தாரத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் தந்தையை கை விட்டுருவாங்க, சில பேர் தாயை கை விட மாட்டாங்க, இப்படிலாம் இருக்கும். நான் இவர் எல்லா விதத்துலேயும் உறவுகளை, இன்னும் இவர் மகன் இவரை அரைஞ்சிட்டாரு அப்படின்லாம் நியூஸ் வந்தது. அப்போது இதெல்லாம் போய் நம்ம இன்னொருத்தர் குடும்ப விஷயத்தை பேசணுமான்னு நினச்சி தான் நான் பேசாமல் விட்டேன். வேறு சில பத்திரிகையாளர்கள் அதை பேசினாங்க. அதுலேயும் நிறைய இவங்களுக்கெல்லாம் விஜயை பிடிக்காது, அதனால தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள். எனக்கு இப்போ விஜயை விடுங்க, விஜய் மனைவியை விடுங்க, இந்த விஜய்க்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருந்த சில பத்திரிகையாளர்கள் வளன்னு பேசுகிறது, வாய் ஓயாமல் பேசுகிறது, இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பாங்க எனக்கு அது புரியல. ஒரு மனிதன் இவரையே நம்பி லண்டன்லேருந்து தன் லண்டன் வாழ்க்கையை விட்டு இவரோட கல்யாணம் பண்ணி இங்கே வாழ்ந்த அந்த சங்கீதாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகமும் கொடூரமும் செய்திருந்தால் அவங்க இன்னைக்கு விஜய் தான் அடுத்த முதல்வர்னு ஒரு குரூப்பு அல்லாடிட்டு இருக்கு, நடமாடிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தருணத்தில் எனக்கு விஜயோட விவாதத்து வேணும், அவர் ஒரு நடிகையை வச்சுட்டு இருக்கிறாரு, இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெண்மணி, அவங்கள யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், விஜய் சைட்லேருந்து என் கணவர் சைட்லேருந்து ப்ரெஷர் அழுத்தம் என்ன எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் யாருங்கிறதையும் வெளிப்படுத்துவேன். இப்போதைக்கு அவங்க பிரைவேசிக்குள்ளார நான் போக விரும்பலன்னு ரொம்ப டீசெண்டாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாங்க அந்த பெண்மணி. உண்மையாகவே சங்கீதா மாதிரி இப்போ நாம் உடனே நீ இவ்வளோ பேசுகிறீ, நீ யோக்கியமா? அது இல்லை, நான் தலைவனாக துடிக்கலைங்க இந்த ஊரில், இவர் தலைவனாக துடித்தார்ல. இப்போ எல்லாத்துக்கும் விஜய்க்கு பாருங்கள், தொடர்ந்து அடி, 41 பேர் இறப்பு, கரூர் சம்பவம், அடுத்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதது, அடுத்து இந்த மாதிரி இப்போ இந்த ஃபேமிலி மேட்ரு, இது மாதிரி ஒரு 4-5 மேட்ரு ஒருத்தருக்கு அடி வாங்குதுன்னா ஏன்? இதுக்கு பின்னாடி திமுகலாம் இல்லைங்க, தன்வினை தன்னை சுடும், எச்சக்கையால் காக்கா ஓட்டாதவர்னு நான் இன்றைக்கி இல்லை, நான் எந்த வீடியோ பேசினாலும் விஜயை பற்றி சொன்னது தான். நீங்கள் என்னமோ ஒரு பெரிய தர்ம பிரபு, தாராள பிரபு, இப்போ பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு நானே பக்கத்தில் வசிக்கிற ஒரு தெருவுக்கே வாங்கி கொடுப்பேன், வாங்கி கொடுத்துட்ருக்குறேன் நான். கல்வின்னா அவ்வளோ
இது ஒரு மேட்ராங்க. விஜயோட சம்பளம் என்ன? என்னோட சம்பளம் என்னோட வருமானம் மாதம் 20,000 கூட கிடையாது. விஜயோடது 200 கோடி, வருஷத்துக்கு 200 கோடி. அப்படிப்பட்டவர் 2 நோட்டு புக்கு வாங்கி கொடுக்குறது, அதுவும் இவர் செய்ய மாட்டார். எனக்கு தெரியும். இவங்க அப்பா விஜய் அரசியலுக்கு வந்தோன்னா அந்த அப்பா அவரை விஜய் மதிக்கலைன்னாலும் வீட்டு வாசலில் ஒரு பந்தலை போட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. ஏதோ இவ்வளோ நாளும் யாருமே பட்டினி கிடக்காத மாதிரி எப்படியாவது தான் புள்ள வந்துட்டா முதல்வரோட அப்பான்ற பேர் தானே கிடச்சிடும்ன்ற நப்பாசையா என்னன்னு தெரியல. என்ன இதுக்கப்புறம் எங்கே வர்றது? சரி, விஜய் தான் கைவிட்டார் அந்த அம்மனையை, மனைவியை. நீங்கள் பெரியவங்களாக பார்த்து தானே அந்த காதல் திருமணத்தை நடத்திட்டீங்க. நான் போயிருக்கேன் விஜய் திருமணத்துக்கு, ஓப்பனாக சொல்கிறேனே, நான் போயிருக்கேன். என்னை காரில் 10 நிருபர்கள். அப்போ நான் தராசு தினப்பத்திரிக்கை வந்துருந்தது, அதன் சார்பாக 10 தின நிருபர்கள்லாம் நானும் கூடவே போனேன். அவர் பின்னாடி ஒரு காரில் அந்த கல்யாணத்துக்கு. அப்புறம் எக்மோர்லேருந்து எங்கேயோ கூப்பிட்டு போய் அந்த பூந்தமல்லி ரோட்டில் பெரிய லெவலில் ஒரு மேரேஜ். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படிலாம் பார்த்து ஒரு மனைவி 1000 அயோக்கியத்தனம் பண்ணலாங்க. தான் பெற்ற புள்ள தான் மனைவிக்கு ஓரளவாவது உண்மையாக இருக்கணும்ல. அது இல்லைங்கிறனால தானே அந்த பெண்மணி வந்து தன் கணவர் முதல்வர் ஆகிட போகிறாரு, ஆகக்கூடாது அப்படிங்கிற. இப்போ புரியுதா விசிலடிச்சான் குஞ்சுகளே, விஜயின் ரசிகர்களே? உங்களை நான் வந்து அரசியல் ஊப்பி ரத்தத்தின் ரத்தமெல்லாம் நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ரசிகர்கள் தான். இன்னும் உங்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியல. இப்படி யாருக்குமே நல்லது செய்யாத விஜய் நாளைக்கு அரசியலில் ஜெயித்து யாருக்குங்க செய்வார்? என்னுடைய கேள்வியெல்லாம். கொரோனா அப்போது அஜித்லாம் அவ்வளோ கொடுத்தாருங்க எல்லாருக்கும். விஜய் எந்த ஊரில் இருக்காருங்கிறதே தெரியல, அப்படி இருந்தார். அப்படிப்பட்ட மனிதன் தமிழக முதல்வராகி உங்களுக்கு எனக்கு என்னங்க செஞ்சிட போகிறாரு? அதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலினோ நேற்று இருந்த எடப்பாடி பழனிசாமியோ நிச்சயமாக அவங்களே இருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய்லாம் கண்டிப்பாக ஒரு மனைவி எந்த அளவுக்கு பொங்கி இருந்தால், எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குதுங்க, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. எல்லா ஆம்பளைங்களும் யோக்கியம் கிடையாது, நான் உட்பட. ஆனால் ஒரு தான் புருஷன் இந்த நாட்டை ஆள போகிறான், ஆள வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தருணத்தில் ஒரு பெண்மணி வந்து எனக்கு அவருக்கும் 2021 டிஸ்பியூட்டு. அவர் ஒரு பிரபல நடிகையோட குடும்பமே நடத்திட்டு இருக்காரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இப்படிப்பட்டவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்களாங்கிற மாதிரி விவாகரத்து நோட்டீஸ் இப்போ அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்போது எந்த அளவுக்கு அந்த பெண்ணோட மனது வந்து புழுங்கியிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினார் இல்லையா, என் சகோதரிகளே சகோதரர்களே தாய் மாமா அதெல்லாம் பேசுவார். ஆனால் இவர் எந்த விதத்தில் தன் தாய் மாமாவோட பையன் நடிக்கணும்னு சொன்னாலும் வீட்டுக்கு வராதன்ட்டார். ஒரு கிரேடி எஸ்சிஎஸ்சியும் சோபா சந்திரசேகரும் இந்த அளவுக்கு இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற வருமானம் அன்றைக்கி கிடையாது. எஸ்சிஎஸ்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தப்போ அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து உதவியது அவருடைய தாய் மாமா சுரேந்தர், எஸ்என் சுரேந்தர் தான், சோபா சந்திரசேகருடைய சகோதரன். என் வீட்டுக்கிட்ட தான் இருக்குது அவர் வீடு, விருகம்பாக்கத்தில். முன்னாடி விஜய் இருந்த வீடு சாலிகிராமம், அதுவும் விருகம்பாக்கம் தான். பாஸ்கர் காலனின்னா இது இந்த ஸ்டேட் பேங்க் காலனின்னா இது கொஞ்சம் அப்படியே உள்ளார பால்லோ, விஜய் படித்த பால்லோ ஸ்கூல் பக்கத்தில் தான் அவர் வீடு. அந்த பையனை நடிக்க வைக்க போகிறான். அந்த பையன் சென்னை 28 நடிச்சிருப்பாப்புல. இந்த கிரிக்கெட் பேட்டை வந்து கேட்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அழுவாப்புல. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுன்னா ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டு சொல்லி அந்த சென்னை 28 படத்தில் நம்ம மெகட் பிரபு டைரக்ஷன். இப்படிப்பட்ட மனிதர் மனைவிக்கு இப்போ எல்லா கணவன் மனைவியும் பிடிச்சி வாழ்கிறது இல்லைங்க. ஆனால் இப்படி ஒரு தருணத்தில் ஒரு மனைவி விவாகரத்து அப்ளிகேஷனை தூக்கிட்டு போகிறாங்கன்னா உங்களுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். நீங்கள் அப்போ என்ன கொடூரம் பண்ணியிருப்பீங்க அந்த பெண்மணிக்கு? உங்களுக்கு இப்போ ஆசை நாயகிகள் இல்லாத அரசியல்வாதிகளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நல்ல கண்ணர் சமீபமாக மறைஞ்சார், அந்த மாதிரி இன்னும் 2 பேர் இருக்கலான்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சொல்கிறேன் நான். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து மனைவியும் அவங்களுக்கானதை செஞ்சு இலைமறை காய்மறையாக இருந்தால் வேறு, வீட்டுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்து கொடுத்து உன் கார் மாதிரியே கார் வாங்கி கொடுத்தா இப்படி தான் நிற்கணும். அப்போ அந்த பெண்மணியுடைய புழுக்கம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோசிக்கணும். இதுக்கப்புறம் விஜய் யோசிக்க வேணாங்க. விஜயை நம்பி இருக்கிற இந்த விசிலச்சான் குஞ்சுகள் வந்து யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு வைரலாக போயிட்டுருக்குது ஒரு ஆடியோ. ஸ்ரீராம்ங்கிற ஒருத்தர்கிட்ட இந்த ஜெகதீஷா யாரோ பேசுகிறாங்க, அண்ணாவை வந்து நம்ம வந்து இது பண்ணது எல்லாமே பின்னணியில் திமுக தான் இருக்குது. ஏங்க திமுக கூப்பிட்டா என் பொண்டாட்டியோ அவங்க பொண்டாட்டியோ எனக்கு எதிராக போயிடுவாங்களா, இல்லை உங்களுக்கு எதிராக போயிடுவாங்களா? எல்லார் வீட்லேயும் சண்டை சச்சரவு.
இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தருணத்தில் இந்த பெண்மணி இப்படி வந்து அவங்கள குறை சொல்ல முடியாது. நீ எந்த அளவுக்கு படுத்திருந்தா உனக்கு வைக்கிறண்டா பாரு ஆப்பு அப்படின்றது மனநிலையில் இருந்திருந்தால் தான் இந்த டயத்தில் நான் திமுகவே கூப்பிட்டதா வச்சுக்கோங்க, அவங்கள வச்சு அவங்க வந்து பப்ளிசிட்டி எப்படிங்க வருவாங்க? நல்லா இருக்கிற ஜோடியை பிரிச்சிட முடியுமா நீங்கள்? இப்போ எவ்வளோ மனப்புழக்கத்தில் இருந்திருக்கணும் அந்த பெண்மணி. அதுதான் இப்போ பையன் அரைஞ்சிட்டாப்புல விஜய் அப்படின்ற தகவலே இடையில வந்தது. அவர் கேட்டிங்கன்னா 1008 சொல்லுவார். அப்பா கூட இல்லை, அம்மா கூட இல்லை, ஆம்படையாள் கூட இல்லை, மகன் கூட இல்லை, மகள் கூட இல்லை, தாய் மாமன் புள்ள நடிக்க வந்தால் அவங்கள பிடிக்கல. ஓ நீ என்னையா மனுஷன்? கூட இருக்க உறவுக்கே ஒன்றும் செய்யாத நீ. உன்னை கை தூக்கி விட்ட பத்திரிகை பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் அவர் சமீபமாக திமுகவில் பேச வந்தார் பாருங்கள். அவர் ஏன் சேர்றாரு? அவரை நீ அப்படி ஒதுக்கி வச்சு உங்கள் வளர்ச்சிக்கு பெரும் காரணம் அவர் தான் ஒதுக்கி வச்சிங்க. அவர் போனார் அந்தாண்ட. அதே மாதிரி கூக்கா செல்வம் அவர் இறந்தப்போ இந்த பெண்மணி வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த வெத்தலைப்பாக்கா வச்சு கூப்பிட்டாங்க ஒரு இறப்புக்கு. அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓ நம்ம மனைவி வந்து நாங்கள்லாம் கூட நினச்சிருந்தோம் விஜய் சார்பாக ஒரு மனைவி கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சோம் கூக்கா செல்வம் இறப்புக்கு. அவனை பார்த்தா அவங்க தனியாக போயிருக்காங்கங்கிறது இப்போ தான் தெரிய வருது. இதெல்லாம் தெரியாமல் அரசியல்னால் என்னன்னு தெரியாமல் காலைல அண்ணாமலைகிட்ட அது கருத்து கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அரசியலில் வந்துட்டு அவருடைய ஆதியும் அந்தமும் தோண்டி எடுக்கப்படும், அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சாதான் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. இவரெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைங்க. இப்போ நீங்கள் மற்ற அரசியல்வாதிகள்லாம் மனைவியும் வச்சுக்கிட்டு என்ன கூட நம்ம தலைவர் கலைஞர் பாணியில் கூட அதை சொல்லலாம், துணைவி மனைவி இணைவின்ட்டு என்ன அப்படி இருக்கிறது வேற. இந்த மாதிரி விவகாரத்துக்கு பொண்டாட்டி ஓடி போக விட்டு நான் உல்லாசமாக தான் இருப்பேங்கிறவர் நாளைக்கு இது நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாள் முதல்வர் ஒருத்தரும் உதாரணம், நான் அவங்க பேரை குறிப்பிட விரும்பலை. இப்போயே மீடியாவை சந்திக்காத இவர் அவ்வளோ ஏங்க 41 பேர், அப்போ வந்து ஒரு 30 பேரோ 20 பேரோ 30 பேர் இறந்துருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு வராரு கரூர்லேருந்து திருச்சிக்கு. என்ன சார் இப்படி 30 பேர் இறந்துட்டாங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான். நீ திரும்பி நின்று நான் திருப்பி ஒரு கும்பிட்டு எனக்கு இப்படிலாம் நடக்குன்னு தெரியாதுங்க, இனிமேல் நான் கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நீ தலைவன் ஓடி ஒளிகிற நீ எப்படியா தலைவனாக இருக்க முடியும்? உன்னை நம்பி இந்த விசிலடிச்சான் கொஞ்சம் கூட்டங்கள் வந்துட்டு இருக்குது. உன்னை நம்பி சில பத்திரிகையாளர்கள் நீ கொடுக்குற எலும்பு துண்டுகளுக்கா நீ அதுவும் நீ கொடுக்க மாட்டீங்க, உன் சார்பாக யாராவது கொடுப்பாப்புல, ஒரு மார்ட்டினோட மருமகன் இல்லை இந்த ஜெகதீஷ் இந்த மாதிரி யாராவது. அவங்களாம் ஜெகதீஷ்லாம் வந்து சினிமா ஏஜென்ட்டுகள் தானே என்ன. அப்படிப்பட்டவங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி பத்திரிகையாளர்களை சமாளிக்கணும், யாரை ஆதரிக்கணும், யாரை எதிர்க்கணுங்கிறது. நாம் ஏன் எதிர்க்கிறோன்னா நமக்கு என்ன கொடுத்தாலும் இந்த ஊரில் வந்து விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து தலைவராக வரவே கூடாது அப்படின்னு நான் நினச்ச ஒரு சாதாரண பத்திரிகையாளர் இன்றைக்கி அவருடைய தாரமே நினச்சிருக்குது. தாய்மாமா மனசுக்குள்ளார முன்னாடியே நினச்சிட்டாரு. தந்தையும் தாயும் கூட எங்கே இவன் வந்துட்டான் நாளைக்கு கூப்பிட்டு வச்சு கொள்ளுவானா அப்படிங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது எனக்கு. அப்போது உணர்ந்து பாருங்கள், விஜய் உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. இல்லை மக்களை இப்படி ஒரு 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 ப்ளேம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் யாருங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேனே, தலா அஜித் மாதிரி, இப்போ இந்த இடத்துல தலைனே சொல்கிறேன், இவரை தளபதினே சொல்கிறேன். தலா அஜித் மாதிரி ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் அவர் மலையாளியாக இருக்கலாம், கொங்குனியாக இருக்கலாம், என்ன எது வேணால் இருக்கலாம், அவரை இருகரம் கூப்பி வர நம்ம துரதிர்ஷ்டம். அவர் கார் ரேஸு அது இதுன்னு அயல்நாட்டிலே சுற்றிட்டு இருக்காரு. விஜய் மாதிரி ஒரு சுயநலம் பிடித்தவர் இங்கே வந்து அரசியல்வாதியாக வந்திருக்கிறது தான் நம்மளுடைய சாவக்கேடு. மறந்தும் இவரை நாம் தேர்ந்தெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் மனைவி எலெக்ஷனுக்கு இன்னும் 1.5 மாதம் 2 மாதம் இருக்கிறதுக்கு போய் இப்படி ஒரு விவாகரத்து அப்ளிகேஷனை போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு பிரச்சாரத்துக்கும் வீதியில் இறங்கி பிரச்சாரத்துக்கும் இவருடைய மனைவி வருவார்கள் அப்படிங்கிறத நாம் நம்பலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஒன்று வந்திருக்குது. அதில் அந்த ஜெகதீஷாக யாராவது பேசுகிறாங்க, அண்ணியை பற்றி எதுவும் தப்பாக வேணாம், இது பின்னாடி திமுக தான். உன் குடும்பத்துக்குள்ளார எப்படியா திமுக வரும்? நான் திருப்பி கேட்குறேன். நீயும் உன் மனைவியும் நல் உறவோடு இருந்தீங்கன்னா எப்படி வரும்? என் வீட்டில் கூட தான் சண்டை நடக்குது. யார் வீட்டில் சண்டை இல்லை? பொண்டாட்டி புருஷன் சண்டை. ஆனால் உள்ளே வந்து இன்னொருத்தர் வராங்க அப்படின்னா அப்போ நீ அந்த அளவுக்கு மனைவியை அயோக்கியத்தனமாக வச்சுருந்துருக்கன்னு அர்த்தம். மக்களை அப்புறம் நீ எப்படி வச்சுப்ப? மக்களே யோசியுங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.